உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. 2022ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி மக்கள் தொகை 140 கோடியே 75,63,842 இருந்தது. இந்தியாவின் மக்கள் தொகையில் 50%த்திற்கும் அதிகமானோர் 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் 65%த்திற்கும் அதிகமானோர் 35 வயதிற்கு கீழே உள்ளனர். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கைகளில்தான் உள்ளது. ஆனால் அந்த இளைஞர்களின் மனநலம் சரியாக உள்ளதா? இந்தியாவின் 50%த்திற்கும் அதிகமான 18 முதல் 24 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் மோசமான மனநலன் கொண்டுள்ளனர் என்று மூளை மற்றும் மனதுக்கான சாப்பியன் லேப் சென்டரின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மனநிலை இணைய வசதி கொண்ட இளைஞர்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கிற்கு பிறகு நாட்டிலுள்ள இளைஞர்களின் மனநலம் மோசமடைந்துள்ளதாக குறிப்பிடுகிறது. இதை பற்றி மக்கள் சிலரிடம் கருத்து கேட்டபோது, கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமாகவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக செலவும் பண்ணுறாங்க. ஸோ மந்த் ஆஃப் போயிட்டாலே அவங்க கையில் வந்து அமௌண்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுவுமே ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். அம்மா அப்பா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் பசங்களோட எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுக்கு வந்து இப்போ இருக்கிற பசங்களை எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. ஸோ லேட் மேரேஜ் ஆகுது. இப்போ வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துச்சின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. வேலை பார்க்குறாங்களோ இல்லை மொபைலை கையில் வச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு நாடு முன்னேறி போதோ நல்லது நடக்குதோ அந்தளவுக்கு கெட்டதும் நடக்குது. இது பிள்ளைங்களுக்கு கையில் நிறைய ஃபோன் ஆகிடுச்சி. படிப்பும் படிக்க மாட்டுறாங்க. பிள்ளைங்க வந்து படிப்பில் காட்டல கவனத்தை எல்லாம் ஃபோனில் தான் காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃபு வந்து அவங்களோட ஒய்ஃபு நல்லா ஆதரவாக இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மன அழுத்தம் குறையும். ஏன்னா அவங்களோட ஃப்ரீடத்தை நினைக்கிறாங்க, அவங்களோட குழந்தையோட ஃப்ரீடத்தை தான் நினைக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கார், எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்காருங்கிறதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இந்தியாவின் மனநிலை இணைய வசதி கொண்ட இளைஞர்கள். இந்த அறிக்கை ஏப்ரல் 2020 முதல் ஆகஸ்ட் 2023 வரையிலான காலகட்டத்தில் இணையதள பயன்பாட்டாளர்கள் 1,06,427 பேரிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மனநலத்தை MHQ என்ற அளவுகோல் மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டது. இது மன உணர்வின் 47 அம்சங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. பதிலளிப்பாளர்கள் இந்த 47 அம்சங்களில் ஒவ்வொன்றையும் ஒருவரின் செயல்திறனை சார்ந்த 9 புள்ளிகள் கொண்ட ஒரு ஷாடுக்கால் மதிப்பீடு செய்தனர். அதிகமான MHQ என்பது நல்ல மனநலத்தை குறிக்கிறது. 2023ஆம் ஆண்டில் 51% இளைஞர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். அதாவது MHQ 0க்கும் குறைவாக இருந்தது. எதிர்மறையான MHQ மோசமான மன ஆரோக்கியம் அவர்களின் செயல்படும் திறனை பாதிக்கிறது என்பதை குறிக்கிறது. 2020ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 2023ஆம் ஆண்டில் MHQ குறைவாக இருப்பதாகவும் கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இளைஞர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டனர். 2020இல் இளைஞர்களின் சராசரி MHQ 28 இருந்தது. அதே சமயம் 2023இல் அது 20 குறைந்தது. 18 முதல் 74 வயதுடையவர்களின் சராசரி MHQவும் குறைந்தது. ஆனால் அவர்களின் MHQகள் 2023ஆம் ஆண்டில் 54 இருந்த இளைஞர்களை விட அதிகமாகவே இருந்தன. டெலாய்ட் நிறுவனத்தின் மென்டல் ஹெல்த் இன் ஒர்க் ஸ்பேஸ் 2022 என்ற அறிக்கையின்படி மனநலப் பிரச்சனைகளை கொண்ட சுமார் 37% பணியாளர்கள் அவர்களின் கவனம் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். 28% பணிகளை முடிக்க கூடுதல் நேரம் எடுத்ததாகவும் 27% முடிவுகளை எடுக்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பணியாளர்களின் மனநலம் குறைவாக இருந்தால் அதை கவனிக்காத பட்சத்தில் அதற்கு நிறுவனத்துக்கு பெரிதும் செலவாகும் என டெலாய்ட் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
சேப்பியன் லேப்ஸ் கண்டறிந்தது என்னவென்றால், அனைத்து வருமான குழுக்களிலும் இளைஞர்களின் சராசரி MHQ குறைவாகவே இருந்தது. ஆண்டுக்கு ரூபாய் 1,00,000க்கும் குறைவாக சம்பாதிக்கும் ஒரு இளைஞரின் MHQ 10 இருந்தது. அதே தொகையை சம்பாதிக்கும் 45 முதல் 54 வயதினரின் MHQ 73 இருந்தது. அதேபோல ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் சம்பாதிக்கும் இளைஞர்களின் MHQ 24 இருந்தது. ஆனால் அதே தொகையை சம்பாதிக்கும் 45 முதல் 54 வயதினரின் MHQ 94 இருந்தது. வருமானம் மட்டும் இளைஞர்களின் மனநலக்குறைவுக்கு காரணமில்லை என முடிவுகள் கூறுகின்றன. ஆனால் குறைவான வயதிலேயே பொருட்களை பெற்றல், அதிகமான ஸ்மார்ட் போன் பயன்பாடு, COVID-19, தனிமை மற்றும் குறைந்த சமூக தொடர்பு ஆகியவை இளைஞர்களின் மனநலத்தை பாதிக்கும் காரணங்களாக கணக்கெடுப்பு குறிப்பிடுகிறது.